மாதிரி. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். ஆன்லைன் மோசடிகளில் சிக்கி ஆள் பேர் தெரியாத நபர்களிடம் மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாந்து வரும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தினம் தினம் தினுசு தினுசாக மோசடி வேலைகளை செய்து வரும் சைபர் கிரைம் குற்றவாளிகளின் தற்போதைய புதிய ஆயுதம்தான் டேட்டிங் ஆப் மோசடி. இளசுகளை குறிவைத்து பணம் பறிக்கும் இந்த டேட்டிங் ஆப் மோசடி நடப்பது எப்படி? பெண்களை வைத்து மோசடியை அரங்கேற்றும் மர்ம நபர்கள் யார்? அப்பாவி மக்களிடமிருந்து கோடி கோடியாய் பணத்தை சுருட்டும் கும்பலின் பின்னணி என்ன? டேட்டிங் ஆப் மோசடி கும்பலிடமிருந்து தப்புவது எப்படி என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. பெங்களூருவில் டேட்டிங் ஆப் மூலம் இளைஞர் ஒருவருக்கு அறிமுகமானார் அந்த கல்லூரி மாணவி. இருவருக்கும் ஆன்லைனிலேயே காதல் மலர டேட்டிங் ஆப்பிலிருந்து வாட்ஸ்அப் காலில் பேசும் அளவுக்கு செல்கிறது இந்த உறவு. நாளடைவில் வீடியோ காலில் பேசும்போது இருவரும் ஆடையின்றி பேசுவது வழக்கமாகியுள்ளது. கல்லூரி மாணவி நிர்வாணமாக பேசியதை வீடியோவாக பதிவு செய்த மர்ம நபர் அதை காட்டி கல்லூரி மாணவியிடம் பணம் கேட்டு மிரட்டல் விடுக்கிறார். இதனால் அதிர்ந்து போன காதல் ஜோடி ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த மர்ம நபரை சமாளிக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் வங்கியில் கடன் வாங்கி மிரட்டல் விடுத்த நபருக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல தொடர்பை துண்டித்து எஸ்கேப் ஆகிறார் அந்த கல்லூரி மாணவி. சந்தேகமடைந்த இளைஞர் போலீசில் புகார் அளிக்க விசாரணையில் வெளியாகிறது அந்த அதிர்ச்சி தகவல். இளைஞரை காதல் வலையில் விழ வைத்து அவரோடு நிர்வாணமாக வீடியோ கால் பேசி அந்த வீடியோவை ஒருவருக்கு அனுப்பி அவன் மூலம் பணம் கேட்டு மிரட்டியதே அந்த பெண்தான். வேலை, ஷாப்பிங், பொழுதுபோக்கு என இந்த உலகமே இணையத்தில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதோடு சேர்ந்து தற்போது காதலையும் இணையத்தில் தேடும் அளவுக்கு மாறி உள்ளனர் நம் இளைய தலைமுறையினர். இவர்களுக்காகவே பல டேட்டிங் செயலிகள் இணையத்தில் உலவிக் கொண்டிருக்கின்றன. அதில் சிலர் பலன் பெற்றாலும் பலர் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றுதான் மறுக்க முடியாத உண்மை. காலத்திற்கு ஏற்றாற்போல் புதுசாய் ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபட்டு வரும் சைபர் குற்றவாளிகள் ஒரு நபரை காதல் வலைக்குள் விழ வைத்து அதன் மூலம் மோசடி செய்வதுதான் டேட்டிங் ஆப் மோசடி. டேட்டிங் ஆப் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் டேட்டிங் செயலிகளில் அழகான நபர்களின் புகைப்படங்களை புரோஃபைல் படங்களாக வைத்து அதன் மூலமாக ஒரு நபரை கவர்ந்து அவரின் உணர்வுகளோடு விளையாடி நம்பிக்கையை ஏற்படுத்தி லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டுவதுதான் இவர்களது வேலை. இந்த டேட்டிங் செயலிகளில் பல விதங்கள் உள்ளன. அதில் ஒன்றை வைத்துதான் சமீபத்தில் மும்பை இளைஞர்களிடம் மோசடி செய்து அவர்களை அலறவிட்டிருக்கிறார்கள் சில பெண்கள். மும்பையில் டேட்டிங் ஆப் மூலம் அறிமுகமாகும் பெண்கள் இளைஞர்களை அந்தேரி மேற்கு பகுதியில் உள்ள காட்ஃபாதர் மதுபான விடுதிக்கு வரவழைத்து அங்கு உணவு சாப்பிட்டு விட்டும் மது அருந்திவிட்டும் கட்டணம் செலுத்தாமல் தப்பி ஓடும் செயல்கள் தொடர்ந்து அரங்கேறியது. டேட்டிங் ஆப்பில் நட்பு கோரிக்கை விடுக்கும் நபர்களை ஓரிரு நாளில் டேட்டிங்கிற்கு அழைக்கும் இந்த பெண்கள் பிரபலமான பப் அல்லது பீர் பார், கிளப், ரெஸ்டாரண்ட் போன்றவற்றிற்கு அழைத்துச் சென்று அங்கு 23,000 ரூபாய் முதல் 60,000 ரூபாய் வரை பில் வரும் வகையில் சாப்பிட்டுவிட்டு
பில் கொடுக்கும் நேரத்தில் அவசரமாக வெளியில் செல்ல வேண்டும் என்று கூறி எஸ்கேப் ஆகிவிடுவார்கள். பெண்கள் தப்பி ஓடிய பின் பயந்து போய் ஏதாவது ஒரு வழியில் பணத்தை திரட்டி கொடுத்துவிட்டு வரும் நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்படுவார்கள். சிலர் பணம் கொடுக்க முடியாமல் பார் ஊழியர்களிடம் அடி உதை வாங்கிய கதைகளும் உண்டு. இதற்காக மதுபான விடுதிகள் அந்த பெண்களுக்கு கமிஷன் வழங்குவதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த நூதன மோசடியை சில ஆங்கில செய்தி தொலைக்காட்சிகள் ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி வெளிச்சம் போட்டு காட்டியதும் நடந்துள்ளது. आप फोन करोगे हमें नहीं पता, हमें 15 मिनट के अंदर मुझे पैसे चाहिए, बाद बाकी फिर मैं अपना आइडिया करूँगा, फिर मत बोलना सर आप क्या कर रहे हो। 12-13 बेच रहा है, कोई 15 तक मिलेगा, 15 तक मिलेगा मैक्सिमम। कि अभी हम वाले हैं, कल आपको सीरियसली देंगे। लड़की मेरे को यहाँ पर लेके आई थी, वही बिल पे करने वाली थी। अरे खुद भाग गई सर, वो पता नहीं सर आप लोगों ने कितने दिए। यार हमने रोका कि बैन फोन कर रही थी, हम लड़की को कैसे रोक लेंगे एक बात बताओ। உலகம் முழுவதும் புதிய டேட்டிங் ஆப்களின் வருகையும் அதன் பயன்பாடுகளும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் டேட்டிங் ஆப்களை அதிகம் நாடுகின்றனர். அப்படி தனிமையிலிருந்து துணையை தேடும் போது டேட்டிங் செயலியில் நுழைந்து ஆபத்தில் சிக்கியவர்தான் டெல்லியைச் சேர்ந்த பெண் ஒருவர். டெல்லியில் கணவரை பிரிந்த பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையோடு வசித்து வருகிறார். இவருக்கு டேட்டிங் ஆப் மூலம் ஜதின் என்ற ஆண் ஒருவர் அறிமுகமாகிறார். முதல் 2 நாட்கள் இருவரும் சகஜமாக பேச, இதனால் ஏற்பட்ட நம்பிக்கையில் அந்த நபரை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் அந்த பெண். ஆண் நண்பரோடு வந்த ஜதினிடம் பேசி பழகிய அந்த பெண் வீட்டை சுற்றி காட்டியுள்ளார். இதையெல்லாம் முடித்துவிட்டு கிளம்பிய ஜதின் இரவு 10 மணிக்கு அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என கூறி மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணின் கழுத்தை நெரித்து கை கால்களை கட்டி டேப் மூலம் வாயை மூடியிருக்கிறார். பின்னர் வீட்டிலிருந்த தங்க நகைகள், பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து விட்டு சென்றார். தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஜதின் மற்றும் அவருடைய கூட்டாளியை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் டேட்டிங் செயலியில் போலி கணக்குகளை உருவாக்கி அதன் மூலமாக தனிமையில் இருக்கும் பெண்களுக்கு வலைவிரித்து வீடுகளுக்கே சென்று கொள்ளையில் ஈடுபடுவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தது தெரிய வந்தது. இப்படி முகம் தெரிந்தவர்களிடம் ஏமாந்தவர்களை விட முகம் தெரியாத நபர்களிடம் ஏமாந்தவர்களின் கதைகள்தான் அதிகம். சென்னையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் டேட்டிங் செயலியில் கணக்கை தொடங்கிய போது அவருடைய தொலைபேசியில் அழைத்து ஒருவர் எங்களின் டேட்டிங் செயலியை பதிவிறக்கம் செய்ததற்கு நன்றி என கூறிவிட்டு இந்த செயலியில் கல்லூரி பெண்கள்தான் இருக்கிறார்கள் என்றும் அவர்களோடு பேச வேண்டுமென்றால் 1 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அவரின் ஆசை வார்த்தையில் மயங்கிய அந்த இளைஞர் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார். உடனே சில இளம் பெண்களின் புகைப்படங்கள் இளைஞரின் செல்போனுக்கு அந்த செயலி மூலம் வந்துள்ளது. சிறிது நேரத்தில் மற்றொரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய அதே நபர் செல்போன் எண்ணுக்கு வந்த பெண்களின் தகவல்கள் மற்றும் அவர்களோடு பேச வேண்டுமென்றால் கூடுதலாக 2 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று தெரிவிக்கிறார். இதையும் நம்பிய அந்த இளைஞர் மேலும் 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டிய பின்பும் எந்த பெண்ணும் அவரை அழைக்கவும் இல்லை, எந்த தகவலும் வரவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அப்போதுதான் அறிந்திருக்கிறார் அந்த இளைஞர். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சாதாரண டேட்டிங் செயலிகளை விட தன்பாலின ஈர்ப்பாளர்களை மையமாக கொண்டு செயல்படும் டேட்டிங் செயலிகளில்தான் அதிகமான மோசடிகள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி ஏமாந்தவர்தான் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர். சென்னை கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த 20 வயதான அந்த கல்லூரி மாணவர் கிரைண்டர் கே என்ற தன்பாலின ஈர்ப்பாளர் டேட்டிங் ஆப்பில் கணக்கை தொடங்குகிறார். அதன் பின் அந்த செயலி மூலம் கல்லூரி மாணவருக்கு ஒருவர் அறிமுகமாகிறார். அவர் நெருக்கமாகவும் ஆபாசமாகவும் பேசி வந்த நிலையில்
ஒரு கட்டத்தில் ரகசிய இடத்தில் சந்திக்க அந்த கல்லூரி மாணவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதை நம்பிய அந்த கல்லூரி மாணவர் சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த கும்பல் அந்த மாணவரை கொடூரமாக தாக்கி 13,000 ரூபாய் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டதோடு மாணவரை நிர்வாணமாக்கி செல்போனில் வீடியோவும் எடுத்துள்ளது. நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு விடுவோம் என்று மிரட்டி அனுப்பி வைத்துள்ளது அந்த கும்பல். எனினும் பாதிக்கப்பட்ட மாணவர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மோசடி கும்பலை காவல்துறை கைது செய்தது. அந்த கும்பல் தன் பாலின ஈர்ப்பாளர்களின் டேட்டிங் செயலி மூலம் இளைஞர்கள் மற்றும் வயதானவர்களை குறிவைத்து இதே மாதிரியான மோசடிகளில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இந்த கும்பலைப் போல பல கும்பல்கள் தமிழ்நாடு முழுவதும் மோசடிகளில் ஈடுபட்டு பல்வேறு காவல் நிலையங்களில் இது குறித்து வழக்குகளும் பதிவாகியுள்ளது.